ஒரு அந்த பதில் முழுக்க முழுக்க ஒரு பொறுப்பற்ற பதில் தானே தவிர வேற எதுவுமே இல்ல. ஒரு முதலமைச்சரா பொறுப்பேற்றுக் கொண்ட, முதல் முறையா பொறுப்பேற்றுக் கொண்ட ஒருவர் பேசக்கூடிய பேச்சாக அது அமையவில்லை. அவை மரபு, நாகரீகம், அரசியல் நாகரிகம் என்பது எதுவுமே இல்லாம, ஒரு சினிமால பேசுற ஒரு டயலாக் மாரி, ஒரு எதிர்க்கட்சியை வந்துட்டு வில்லனா சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு இவர் பேசியிருக்கிறார். வேற எதுவுமே இல்ல. எடுத்துக்காட்டா, எதுவுமே தெரியாத மாரி வேற சோஃபாவா? அப்படின்னா என்னான்னே புரியறது அவரு ரொம்ப நாள் ஆச்சாம். அதிலிருந்தே புரியுதுயா அவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்ட்டு. இவருக்கு ஓட்டு போட்டது மக்கள் தயவு அப்படின்றாரு. அப்போ எதிர்க்கட்சிகள்ல நெறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் வாக்களிச்சவங்கலாம் யாருடைய தயவுல வந்திருக்காங்க? எனவே எதையுமே புரிஞ்சுக்காம, தெரிஞ்சுக்காம பேசியிருக்கிறாரு. அவர் ஒரு அழகா ஒரு விஷயத்த செய்றாரு. அவர் குடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் எப்ப நிறைவேத்த போறீங்க? என்ன அப்படின்றதுக்கு வந்துட்டு நேரடியா பதில் சொல்லி விளக்குறதுக்கு அவரால முடியல. எனவே அவர் என்ன பண்றாரு, எதிர்க்கட்சிகள் மீதும் அவர்கள் பேசுனதையும் வந்துட்டு காட்டமா எதிர் விமர்சனம் பண்ணி, அதன் மூலமா என்ன பண்ணிட்டாரு, திசை திருப்பிட்டாரு. அவங்கள இவ்வளவு இந்த அளவுக்கு பேசினா அவங்க வெளில போயிடுவாங்க அப்படின்றது தெரிஞ்சு அவர் அத வந்து செய்றாரு. எதிர்க்கட்சிகளும் அவருடைய சதிக்கு வந்துட்டு அழகா பலியாகி அவங்களும் வெளியில போயிடுறாங்க. அவ்வளவுதான். இது அவங்க ஒரு வேளை உள்ள இருந்து குரலுக்கு எதிர்குரல் அப்படின்னு குடுத்திருந்தாங்க அப்படின்னம்னா, உள்ளபடியே அவையில வந்துட்டு அந்த மாண்பு சிதைஞ்சிருக்கும். ஏதாவது ரசாபாசமான விடயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அத வந்துட்டு தவிர்த்த அந்த பொறுப்பு வந்துட்டு உள்ளபடியே எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் இருக்குது. அந்த இடத்துல இருந்து வழிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதான் முக்கியம். ஒரு முன்னாள் முதலமைச்சர வந்துட்டு ஒரு கதைய சொல்லிட்டு, அவர் காணல அப்படின்றாரு. அவர் காணல அப்படின்னோம்னா, அவருடைய காணல அப்படின்றத அந்த வீட்ல போய் பார்த்து துண்ட போட்டீங்களா முதல்ல? இதெல்லாம் ஒரு வெட்கமற்ற பேச்சல்ல இது. இப்படி எல்லாமா ஒருத்தர் பேசுறது? உங்களுக்கு அவர் எவ்வளவு மரியாதை குடுத்தாரு? நேத்து கூட பிறந்த நாளுக்கு உங்களுக்கு மரியாதை குடுக்குறாரு. அவர பார்த்து காணலன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கூட்டணி கட்சிகளுக்கு சொன்ன முடிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு சைகைய வந்துட்டு நீங்க வந்துட்டு வேற மாரி அந்த சைகைய காட்டுறீங்க. இதெல்லாம் ஒரு ம மூத்தவர்களுக்கு ஒரு மரியாதை குடுக்குற ஒரு இதுவா அது? அது மொத்தத்துல அவர் என்னன்னா எதிர்க்கட்சிகள வந்துட்டு சித்தரிக்கிறாரு ஊழல்வாதிகள் அப்படின்ட்டு. ஊழல ஒழிப்போம், விடமாட்டோம் அப்படின்றாரு. தாராளமா அத கட்டாயம் வாயில செய்ய முடியாது. முதலமைச்சர் அவர்களே வாயில செய்யவே முடியாது. நடத்தையில நீங்க செய்யுங்க. ரூ. 40 நெல் மூட்டைக்கு வாங்குறாங்களே, ஒழிச்சிட்டீங்களா நீங்க அத? ஏன் ஒழிக்க முடியல? உங்களுடைய உணவு அமைச்சர் என்ன சொல்றாரு? அத வந்துட்டு டாய்லெட் கட்டுறதுக்கும், ரெஸ்ட் ரூம் கட்டுறதுக்கும் வசூல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரூ. 10 அப்ப ரூ. 20 வசூல் பண்றாங்க. அத உங்களால தடுக்க முடிஞ்சுச்சா? நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஊழல ஒழிச்சிட்டோம்ன்னு. அப்புறம் ஒரு பத்திரிகை வந்துட்டு அத பத்தி தலையங்க எழுதுச்சு அப்படின்னு அதற்கு வேற ஒரு பாராட்டுரை வாசிக்கிறீங்க. இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப புரியும். மின்வெட்டு இந்த அளவுக்கு வந்திருக்குதே, அது ஏன் முந்தைய ஆட்சியில இல்ல அப்படின்றத நீங்க யோசிச்சீங்களா? ஏன் இல்ல? நீங்க ஆட்சிய பொறுப்பேற்ற உடனே ஏன் வருது? நீங்க சட்டம் ஒழுங்க பத்தி அவ்வளவு பேசுறீங்களே, நீங்க வந்துட்ட உடனே ஏன் இது அவ்வளவு பெருகுது? அவ்வளவு கொலைகள் ஏன்?